நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுருங்க, எந்த கட்சியில இருந்தாலும் உறுப்பினரா இருங்க, உங்க நிலத்தை பாதுகாக்கணும். இன்னைக்கு இந்த தேர்தல் பணியை ஆட்டிட்டு தான் வந்திருக்காரு. இவர் ஊர்ல வந்து சேட்டலைட் பிடிச்சிருக்கு. எந்த அரசியல் கட்சியாவது இவருக்கு தோணும் வந்ததுன்னா இவரோட நிலம் 2 கோடி ரூபாய், ஒரு ஏக்கர் 3 கோடி ரூபாய். யார் வந்தா? நான் மட்டும்தான் போய் நின்று பார்த்துருக்கேன். எங்க ஊர்லயே பிறந்த மாசிராமணின்னு ஒரு பெரிய மூத்த வழக்கறிஞர். அவர் வந்து எம்ஜிஆர் அமைச்சரவையில், ஜெயலலிதா அமைச்சரவைலாம் அட்வொகேட் ஜெனரலா இருந்தவர் நம்ம ஹைகோர்ட்ல. மாசிராமணி எங்க ஊர்ல ஒரு பகுதி முதலியார்கிட்ட இருக்கும், ஒரு பகுதி ஐயர்கிட்ட இருக்கும். இதெல்லாம் பழங்காலத்துல. அதெல்லாம் அப்புறம் சில்லறையா விவசாயிகளுக்கு அது பிரித்தளிக்கப்பட்டிருக்கு, வாங்கியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் அந்த மாசிராமன். அவர் வந்து கொடுக்குறாரு 100 கோடி பிஆர் பாண்டியன் ஓஎன்டிசில பணம் கேட்டாரு. நான் கொடுக்கல, நாங்க கொடுக்க முடியாது சொன்னதுல எங்க மேல பொய்யோட கொடுத்துருக்காரு. வாயால சொல்லல, வாதாடல, அப்படியே கொடுத்தான் கோர்ட்ல கொண்டு வந்து. அதே எங்க ஊருக்காரர் தான் மாசிராமணி தான் கொடுக்குறாரு. அந்த அப்டேட் விசாரணைக்கு வர்ற அன்னைக்கு வைகோ நல்ல கண்ணு தான் அங்க வர்றாங்க. நான் எங்களுக்கு தனி வக்கீல். அப்ப இந்த கதையை கேட்டுட்டு நல்ல கண்ணுக்கு எங்களுக்கு ஒரு 50 வருஷ கால குடும்பம் வரும். அந்த இதுல எப்படி பிஆர் பண்ணி மறுபடியும் கொடுக்குறாரு வைகோட்ட சொன்னோன்னா, வைகோ அவங்க டிவியோட ஏரிக்காக வந்தாங்க. அவர் வைகோ வாதாடி இந்த ஆதாரத்தை கொடுக்கிற வரையிலும், இந்த வழக்கு மீது நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் ஓஎன்ஜிசிக்கு இந்த தரம் தொடரணும்னு நீதிபதி அதே உத்தரவு போட்டார். 3 நாள் வந்து மன்னிப்பு கேட்டு கடிதத்தை திருப்பி வாங்குறான். நாங்க தவறான தகவலை சொல்லிட்டோம், ஓஎன்ஜிசி ஸ்டே விதித்தாச்சுட்டோன்னு எங்களால் நில குறைஞ்சு போயிட்டோம், அது எப்படியாவது தடையை நீக்கணுங்கிறதுக்காக ஒரு தவறான தகவலை இங்க இந்த நீதிபதி சொன்னது தப்பு, மன்னிச்சீங்க. இப்படி ஊர் பூரா பாண்டியன் 1 கோடி வாங்கிட்டாங்க, 1 கோடி வாங்கிட்டாங்க. ஓஎன்ஜிசி வருது. ஹலோ ஒரு ஏக்கர் நேரம் 4 கோடி இருக்குதுல்ல. அப்ப ஏதோ விவசாயிகிட்ட மட்டும் அந்த உணர்வு இருக்கு. இந்த பகுதியில் நான் பார்த்தேன், போன வருஷம் பார்த்தேன், நல்லா விளைஞ்சிருக்கு. அதை அவரை கேட்டாக்க எனக்கு இந்த ஏக்கர் 4 கோடின்னாரு. இப்ப என்னன்னா அந்த மாதிரி விளையுது. அந்த விளையிற வருவாயை வச்சு 4 கோடி பணத்தை வாங்கி நீங்க என்ன பண்ண முடியும்? 10 ஏக்கர் இருக்கு, 40 கோடி கொடுத்துட்டு 4 வருஷம் கூட வாங்க முடியாது. பணத்தை என்ன பண்ண முடியும்? பணத்தை திங்க முடியுமா? 40 கோடிக்கு நிலத்தை வித்தீங்கன்னாக்கா 20 கோடி வருமான வரி செலுத்தணும். அது உங்கள்கிட்ட அசட்டா இருக்குன்னாக்கா அதுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் நீங்க சாவடி பண்றதுல இருந்து அரிசி கிடைக்குது, வைக்க கிடைக்குது, மாட்டுக்கு மாடு வளர்க்க முடியுது, உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய குடும்பம், எதிர்காலம், நிலம் இருக்குங்கிற பேர்ல நம்ம நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கோம். நிலத்தை கொடுத்துட்டு என்ன பண்ண முடியும்? 10 கோடிக்கு நிலம் வச்சீங்கன்னா 5 கோடி வருமான வரி கட்டணும், 20% இது பதிவு கட்டணம் கட்டணும். நீங்க யாரு பணத்தை வாங்கி என்ன பண்ண முடியும்? 4 கோடிக்கு வாங்குறோம், உங்கள்ட்ட 4 கோடி கணக்காட்டுவானா? அந்த பணத்தை எங்க கொண்டு வச்சிருப்பீங்க? அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? இல்ல அரிசியை உற்பத்தி பண்ண முடியுமா நிலம் இல்லாம? நிலத்தோட மதிப்பு, உணவோட தேவை உலகத்திலேயே அதிகம். இந்தியாவில் அரிசி சாப்பிடவே தமிழ்நாட்டுக்காரன் சொல்லுவான், அப்புறம் தென்னிந்தியான்னு சொல்லுவான். இன்னைக்கு 70% மக்கள் இந்தியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் அரிசி சாப்பிட்றவங்களா மாறிட்டாங்க. உலக நாட்டில் வேற எங்கேயாவது அரிசி சாப்பிட்றாங்கன்னு கேள்விப்பட்டது உண்டா? சில நாடுகள்ல விவசாயத்துல வந்த நாடுகள் அரிசியை, பிரேசில் போன்ற நாடுகள், இஸ்ரேல் போன்ற நாடுகள் அங்க செயற்கையா மழை பெய்ய வச்சாங்க, செயற்கையா பாசன கட்டமைப்பு உருவாக்குனாங்க, அரிசியை உருவாக்குனாங்க. எளிமையா உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் அரிசியா இருந்தது. அவங்க ஒரு இன்னைக்கு அரிசியில இருந்து பொருளாதாரமா உயர்ந்திருக்காங்க பல நாட்டு. பாக்கி எல்லா நாட்டுக்கும் நம்ம நாட்டில தான் போகுது 40% அரிசி. 40% இன்னைக்கு அரிசி சாப்பிட்றவங்க எண்ணிக்கை உலகத்துல பெருகுது. அப்ப எல்லாருடைய பார்வையும் அரிசி மேலதான் வந்திருக்கு. நீங்க தொழிற்சாலை கட்டுறன்னு நிலத்தை வாங்குவான், எவனும் தொழிற்சாலை கட்ட மாட்டான். நீங்க நிலத்தை வாங்கி குவிச்சு போட்டு சாகுபடி பண்ணுவான், அரிசி உற்பத்தி பண்ணுவான். இல்லைன்னா நீங்க உற்பத்தி பண்றது கூட அவன் வாங்கி ஸ்டாக் வச்சுப்பான். இதுதான் நாட்டுல இருக்கு. அதனால நிலத்துக்கும் அரிசிக்கும் தான் இன்னைக்கு உலகத்துக்கு தட்டுப்பாடு, பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லை. கேட்பாராட்டு கடை கருப்பு பணம். எங்கேயாவது இருக்கிற கருப்புப்படுத்த உணவு தான் நம்ம வீட்டு நிலத்தை வாங்குவான். ஏதாவது ஒரு தொழில் தொடங்க லாபகரமா இருக்குமா? விவசாயத்தை தவிர இது லாபகரம் கிடையாது. ஆனா விவசாயம் மட்டும் செயற்கையா அது நஷ்டமடை செய்யுது. அவன் போய் தாலுக்கால மனு கொடுக்குறான், மத்திய அமைச்சர் அறிவித்ததற்கு நன்றி. எது தண்ணி மூழ்கி கிடக்கிற கிராமத்துல அறுத்து 33% பாதிப்புன்னு காப்பீட்டு சொல்லுவான். அவன் காவல்துறையை கண்டு பயந்து ஓடிட்டோம்னா நம்ம வாழ வேண்டிய திருவள்ளூர் மாவட்டத்தை ஒட்டுமொத்தமாக திராவிட மாடல் ஆட்சிக்கு எழுதி கொடுத்து விட்டு வெளியேறி விடுகிறோம் அப்படின்னு ஒரே விதியாக கைது கொடுத்து
நீங்க உங்க நிலம் உங்களுக்கு தேவை, உங்க சொத்தை பாதுகாக்கணும். இந்த பணத்தை வாங்கி எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, எங்களுக்கு வாழ்வாதாரம் நிலம்தான்னு நீங்க என்னைக்கு உறுதியோட இதயத்தை இழக்க நான் தயாரா இருக்கிறேன், என் விழியை இழக்க தயாரா இருக்கேன், என் உயிரை கொடுத்து என் மண்ணை வைக்க தயாரா இருக்கேங்கிற ஒரே வைராக்கியத்தோட நீங்க என்னைக்கு அது வரைக்கும் நம்மளை யாரும் பாதுகாக்க முடியாது. நீங்க தான் முடிவு. பாண்டியனையும் நம்ப முடியாது, பிரதாத்தையும் நம்ப முடியாது, சீனிவாசையும் நம்ப முடியாது, துரைசாமியும் நம்ப முடியாது. என் நிலம் எனக்கு சொந்தங்கிற உணர்வு உங்களுக்கு என்னைக்கு உங்க குடும்பத்தில் உருவாகுதோ அன்னைக்குதான் இந்த மாவட்டத்தை பாதுகாக்கும். இப்ப இந்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் கொஞ்சம் விட்டு பிடிப்பாங்க, அங்கங்க சட்டமன்ற வேலை ஆரம்பிச்சுட்டு அதுக்கு அடுத்தது அந்த நிலம்புறா வந்துடும். அதனால நீங்க இப்பையில இருந்து இந்த போராட்டம் என்பது முதல் கட்ட புறா தமிழ்நாட்டு நல ஒருங்கிணைப்பு சட்டத்தை தமிழ்நாடு திரும்ப பண்ணுங்கிற வலிமையான போராட்டத்தை நீங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் துவங்கி ஆகணும். முதல்ல நீங்க துவங்கணும். ஏன்னா உங்க மேலதான் பெரிய கண்ணே இருக்கு. உலகத்துல இருக்க அவ்வளவு பேருக்கு தொழிற்சாலை வேற எங்கேயும் துவங்கலாம். சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு ஏக்கர் நிலம் என்ன 25,000, 30,000, 50,000 வெறும் வேடிக்கிறது தான் இருக்கும். தூத்துக்குடி வரைக்கும் வெறும் வேடிக்கரை ஒரு 300 கிலோமீட்டர் தூரம் வெறும் வேடிக்கரை தான் போயிட்டு இருக்கோம் காரு. அங்கேயாவது தொழில் துவங்க வரமாட்டான். கள்ளக்குறிச்சியில ஏகப்பட்ட நிலம் தரிசனலாம், இதுல விழுப்புரம் மாவட்டத்திலயும் ஒரு பகுதியில தரிசனலாம், திருவண்ணாமலை மாவட்டத்துல முக்காவாசி நிலம் தரிசனலாம். ஆனா அந்த மேல்மாவட நல்ல நிலத்த நீர் 15 அடியில இருக்கு, அங்க போய் நிலத்தை எடுக்கிறான். அங்க வந்து எல்லா வளையும் இந்த மேல்மாவட திருவண்ணாமலை மாவட்டத்துல பொன்மலையில பூமி 15 அடியில தண்ணி, கிணற பாத்தீங்கன்னா வாழை தோண்ட எடுத்துக்கலாம். தூய்மையான தண்ணி, கரும்பு விளையுது, நெல் விளையுது, மஞ்சள் விளையுது, இது கடலை விளையுது, பழ வகைகள் விளையுது, பூ விளையுது. விளையாத பொருளே எதுவும் இல்லை. கரெக்டா அந்த ஊர்ல போய் சிப்காட்டுக்கு இடத்த கொடுத்தே. திருவண்ணாமலையில 10 துண்டு போடாத ஆளை பாத்தீங்கன்னாங்க யாரையும். திமுக நடத்துற போராட்டங்கள்ல 10 துண்டு இல்லாத கூட்டம் நடக்குது எங்காவது? நீங்க நிலம் உனக்கு சொந்தம்னு சட்டத்தை போட்டுட்டு 10 துண்டை போட்டு நிக்கிறாரு பாருங்க முதலமைச்சர். நான் டெல்டாக்காரன், நான் டெல்டா பாதுகாவலன்னு. நேற்று நல்ல உயர் நீதிமன்றம் கேட்டு பாருங்க, முதலமைச்சர் ஏன் இவ்வளவு விளம்பரம் செய்யணும்? மது ஒழிப்பேன்னு முதலமைச்சர் ஏன் இப்படி விளம்பரம் செய்யணும்? ஊரு பூரா கடையை திறக்கிறீங்க, இன்னும் மீதம் இருக்கிற இடம் பூரா கடையை திறக்கிறேன்னு உங்களுக்கு எதிராக வழக்கு இங்க நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. எதுக்கு தொலைக்காட்சியில காசு அள்ளி கொடுத்து விளம்பரம் பண்றீங்க? நீதிபதி கேட்டது, நான் சொல்லல. நானா கேட்டேன்னா வழக்கு போட்டாலும் போட்டுருவாங்க. நீதிபதி கேட்டிருக்காரு. இந்த நாடு நீதிமன்றத்தை நம்பிதாங்க நம்ம வாழ்றோம். அதான் கேள்வி கேட்குறேன். நீதிமன்றங்கள் தான் இன்னைக்கு நமக்கு டெல்லியில போராடுற விவசாயிக்கு நீதிமன்றம் தான், உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் தான். விவசாயிகளுடைய ஒவ்வொரு உயிரும் இந்த நாட்டை காக்கிற உயிர்னு சொல்றாரு நீதிபதி சொல்லியிருக்காரு. விவசாயிகளுடைய ஒவ்வொருத்தருடைய உயிரும் இந்த நாட்டை காக்குது. இந்த உயிர் போக போக இந்த நாட்டுக்கு தான் பேரழிவுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம உணர்றோம், அதை உணர்றது இல்லை. இந்த பச்சைத்துண்டோட மகிமை இன்னைக்கு அவ்வளவு. பச்சைத்துண்டு போட்டாதான் துணிவா போக முடியுது, கடத்தல போக முடியுது, காவல்துறையிட்ட போக முடியுது. உங்க திருவள்ளூர் மாவட்டத்திலே ஒரு பையன் 3வது வருஷம், போன வருஷம் முதல் வருஷம் ஒரு போலீஸ் அடிச்சு காய்கறி கொண்டு போனவர பைக்ல 10 துண்டு போட்டு போனவர அடிச்சதுனால எவ்வளவு கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு. கொரோனா நேரத்துல ஆமா 10 துண்டுனாலதான். நீங்க கரை வெட்டி மாறிக்கிட்டே இருக்குங்க. 5 வருஷத்துக்கு வேற கரை இருக்கும், 5 வருஷத்துக்கு இன்னொரு கரை இருக்கும். ஆனா இந்த 10 துண்டு தான் எல்லாருக்கும் உணவு கொடுக்கறது. இந்த 10 துண்டு தான் மாறாதது. அதனால 10 துண்டு இல்லாம நீங்க வெளியில போனாரு, 10 துண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் அவர் நிலம் மாறி இருக்காரு. அவர் இன்னைக்கு போட்டுக்கிட்டு வந்திருக்காரு, இவர் 10 துண்டோட மட்டும் அந்த நிலத்துக்கு போகட்டும். அந்த நிலம் போகுதான்னு பார்ப்போம். நீங்க 10 துண்டு தான் மனித வாழ்க்கையை பாதுகாக்க போகுது, நிலத்தை பாதுகாக்க போகுது, விவசாயியை பாதுகாக்க போறது 10 துண்டு தான். போடாம போட்டுங்க, போட்டுக்கிட்டு போங்க. போட்டுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை குறையுதுன்னு அர்த்தம். நான் இங்க டோல்கேட்டுக்கு சண்டை போட்டேன். நேற்று இருந்து என்னன்னு கேட்டேன், 10 துண்டு போட்டவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா விட சொல்லிட்டாங்களாம். கோயம்புத்தூர்ல என்னன்னு கேட்டா, நம்ம சங்கத்துல பாபு கார்டு எடுத்து கொடுத்துருக்காரு எல்லாருக்கும். அந்த கார்டை காட்டினா போயிட்டே இருக்கலாம். அதனால நல்லா புரிஞ்சுக்க, 10 துண்டுக்கு தான் மரியாதை. தயவு பண்ணி சொல்றேன், வேற துண்டு எல்லாமே உங்களை ஒழிக்க வந்திருக்கு துண்டு. வேற கலரு, வேற ஆட்சி, வேற கட்சி எல்லாமே உங்களை. நான் கட்சியில இருக்க வேணான்னு சொல்ல, ஓட்டு போடாங்கன்னு சொல்ல, கட்சி எந்த கட்சியும் நான் தப்புன்னு சொல்லல. நான் இப்ப இவ்வளவு நாளைக்கு பேசினதுக்கு ஒரு கட்சி போராடி இருக்காங்க.
என்ன கொடுமைங்க. நேற்று அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது. கற்பழித்ததுங்கிறது அவன் போய் தப்பு பண்ணாங்கிறது ஒரு குற்றம். ஆனா அந்த பெண்ணோட அங்க அடையாளம், முகவரி, செல்போன் நம்பர் வரைக்கும் வெளியிட்டாருங்க பாருங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. 25 லட்சம் அப்புறம் வீட்டுல உன்னோட மானம் மரியாதை அந்த குடும்பம் வந்து காத்துல பறக்க விட்டாங்க. யாருக்கு தெரியாம இருந்ததுல 15 பேர் போட்டுறாங்க. எவ்வளவு பெரிய கொடுமைங்க. அப்ப என்ன அர்த்தம்? எங்க ஆட்சியில நடக்கும் நிறைய தப்பு செஞ்சு. ஆனா அதெல்லாம் யாரும் வந்து போலீஸ்ல பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தி விட்டுருவோம். யாரும் வராத, என்ன இது சம்பந்தமா யாரும் வராத அப்படிங்கிற அச்சுறுத்தல் தானே அது. நீதிபதி கேட்கிறாரு, ஏன் இதை நீ வெளியிட்ட? இவ்வளவு கொடுமை பாருங்க. எப்படிங்க வாழ முடியும்? யாரை நம்பிக்கை வாழ்றது? பிரஸ் மீட்டிங் கொடுத்ததே கண்டனம் பண்றாரு. போலீஸ்கார் பிரஸ் மீட்டிங் கொடுத்து கண்டனம் பண்ணுது. ஆமா, நீதிமன்றத்துல சொல்லணும், நீதிபதியில சொல்லணும். சட்டத்தை நிர்ணயம் பண்றது நீதிபதியில. அவர் படிச்சவர் மந்திரியா இருக்காரு சொல்றாரு. மந்திரியா இருக்கிறது சொல்றது சரியில்லைங்கிறத தப்புங்கிறத நீதிபதியில சொல்றாரு. நீதிபதி சொல்றதான வேற வார்த்தை. இப்ப சொன்னவரை முதல்ல வந்து நடவடிக்கை எடுத்து இந்த கோர்ட்ல கொடுத்து, நீங்க நடவடிக்கை என்ன எடுக்க போறங்கிறது தெரியாது. ஆனா நடவடிக்கை அவர் மேல எடுத்து கொண்டாந்து கோர்ட்ல அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஒழுங்குமுறை நடவடிக்கை சொல்லிட்டாங்க. அருண் என்ன கூட கேட்டாங்க, சிபிஐ விசாரணைக்கு வரலாம்னு. ஏன்னா இப்ப மத்திய மாநில அரசுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, அதனாலதான் சிபிஐ விசாரணை கேட்கல. இப்ப நீதியரசர் என்ன பண்ணிருக்காங்க, வெளிமாநிலத்தில் இருக்கிற ஹையஸ்ட் ரொம்ப ஹை லெவல்ல இருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர் பெண்கள், ரொம்ப நண்டி கூட இருக்கிற பெண்கள் 3 பெண்மதியா ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில போட்டுருக்காங்க விசாரிக்கிறதுக்கு. உயர் நீதிமன்றமே யார நம்புறதுன்னு தெரியாம அது நேரடியா ஆளு இந்த நாள் விசாரிப்பாங்க. பேரை கேட்கறதுக்கே நாளைக்கு தான் வந்து சேர்றாங்க அவங்க எல்லாருக்கும். இதெல்லாம் ஏன்னா நாட்டுல அட்டூழியம் பெருகி போச்சு. சட்டம் போட்டு எல்லாம் நடக்குது. சட்டம் போட்டு ஒரு புகார் கொடுத்தவங்க உள்ளரங்க அடையாளம் வரைக்கும் சொல்றதுக்கு சட்டம் போட்டு தானே வெளியிடுது. நீங்க நான் வெளியிட்டா என் மேல வழக்கு போடலாம். காவல்துறை வெளியிட்டா யார் மேல வழக்கு போடுறது? வேலையே பயிரம் பயிது. அதனால நீதிமன்றம் இனிமே யாரை நம்பியும் பயன் இல்லைங்கிற முடிவுக்கு வருது. அப்ப நம்மளும் நம்ம யாரை நம்பியும் பயன் இல்லை. நம்ம நிலத்தை நாம தான் பாதுகாக்கணும். நம்ம விவசாய உரிமையை நாம தான் பாதுகாக்கணும். இதுல நீங்க ஒத்த கருத்து ஆகல அப்படின்னா நான் சொல்றேன், உங்க நிலம் உங்களுக்கு சொந்தம் இல்லை.